ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1218வது குரட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். துஞ்சுங்கால் தோள் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து. துஞ்சுங்கால் தோள் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து. துஞ்சுங்கால் தோள் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து. என்னுடைய கணவர் மிக மோசமானவர். கனவிலே வந்து என் மீது அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிறார். என் தோளை விடவில்லை, அப்படி இறுக்கி பிடித்து கொண்டு அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிறார் என் மீது. மோசமானவர். கனவு முழுதும் கனவு கலைகின்ற வரை, பொழுது விடுகின்ற வரை எப்படியே இருப்பார்கள். எனக்கு விழிப்பு வந்து விட்டது. தூங்கி கொண்டிருந்தேன், கனவு போய்விட்டது, விழிப்பு வந்து விட்டது, கண்ணை விழித்து கொண்டேன். என் மீது அவர் இல்லை, காணோம். என் மீது படுத்துக் கொண்டிருந்தவர் காணோம். எங்கே என்று தேடி தேடி பார்க்கிறேன். நெஞ்சத்தில் இருக்கிறார். மேலே படுத்து கொண்டிருந்தவர் ஓடி ஒளிந்து நெஞ்சத்திலே பூந்து கொண்டார். நெஞ்சம் என்ற வீட்டிலே போய் சிறையிலே, இதயம் என்கின்ற சிறையிலே, இதயம் என்ற அந்த பகுதியிலே போய் ஓடி ஒளிந்து கொண்டார். அங்கே ஒளிந்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார். மேலே படுத்து கொண்டிருந்த இதயத்தின் உள்ளே போய் படுத்து கொண்டார். மோசமான ஆள் இவர். தூங்கும்போது மேலே படுத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா திருவிளையாடலையும் பண்ணுகிறார். நான் விழித்து கொண்டால் உடனே என் நெஞ்சத்துக்குள்ளே போய் படுத்துக் கொள்கிறார். பவ்யமாக ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி உள்ள போய் நெஞ்சத்தில் படுத்துகிறார். தேடி தேடி பார்க்குறேன், கனவுல வந்தவர் எங்கடா மேலே படுத்திருந்தார், ஆளை காணமேன்னு. நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறாரு, மனசுக்குள்ளே இருக்கிறாரு. பைத்தியம், காதல் பைத்தியம். இது காதல் பிசாசு உளறுகிறது. திருவள்ளுவர் சொல்கின்றார், காதல் வயப்பட்டவர்கள், காதலனை பிரிந்திருக்கிறவர்கள், கணவனை பிரிந்திருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் நினைத்து வேதனைப்படுவார்கள். கனவிலே கனவு காணுகின்ற பொழுது எப்படியெல்லாம் நினைப்பார்கள். ஐயோ, மேலே படுத்து கொண்டிருக்கிறாரே. கனவு முழுவதும், கனவு கலைகின்ற வரைக்கும் மேலே தான் இருந்தார். என் தோளை பிடித்து கொண்டு அப்படியே படுத்து கொண்டிருந்தார் மேலே. என் கண் தூக்கம் போய்விட்டதுக்கு கண் விழித்து பார்த்தேன். என் மீது இருந்த படுத்துக் கொண்டிருந்த அவர் காணோம். எங்கே திரும்பி எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்கிறேன். இதயத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். வெளியில் இருந்தால் ஒரு உலுக்கி இழுப்பேன். எவ்வளவு நேரம் படுத்திருப்பது, எவ்வளவு வலிக்கிறது உடம்பு என்று சொல்லியிருப்பேன். ஆனால் ஒளிந்து கொண்டார், ஓடி ஒளிந்து கொண்டார். திருட்டு பயல் மாதிரி, போன மாதிரி வந்து அப்படியே என் நெஞ்சத்தில் போய் படுத்து கொண்டார், ஒளிந்து கொண்டார். நெஞ்சத்தில் இருக்கிறவரை நான் என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியுமா? என் நெஞ்சத்தை அடித்துக் கொள்ள முடியுமா? என் நெஞ்சத்தை நான் எப்படி அடிக்க முடியும்? அவர் உள்ளே போய் படுத்து கொண்டார், நெஞ்சத்துக்குள்ளே, இதயத்துக்குள்ளே. இப்படியெல்லாம் செய்கிறார். நேரில் வந்து மட்டும் இன்பத்தை கொடுப்பதற்கு துப்பில்லை. கனவிலை வந்து மேலே படுத்துக் கொள்கிறார். நான் கண் விழித்துக் கொண்டார், உடனே இதயத்தில் பூந்து கொள்கிறார். இது என்ன விளையாட்டு? இது பைத்தியம் பேசுகிறது. காதல் பைத்தியம் இப்படியெல்லாம் பேசுகிறது. திருவள்ளுவர் பேச வைக்கிறார். கணவனை பிரிந்த பெண்கள் இப்படியெல்லாம் பேசுவார்கள், இப்படியெல்லாம் நினைத்து பார்ப்பார்கள், இப்படியெல்லாம் கனவு காண்பார்கள். எத்தனை அதிகாரத்தை படைத்திருக்கிறார் இதை போல திருவள்ளுவர். திருக்குறளிலே காமத்துப்பால் என்ற இந்த பகுதியிலே முழுக்க முழுக்க தலைவனும் தலைவியும் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை என்றால் பிரிந்துதான் இருப்பார்கள். அடிக்கடி பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி பிரிகின்ற சமயத்திலெல்லாம் தலைவி எப்படியெல்லாம் வேதனைப்படுவாள் என்பதை பல அதிகாரங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 10க்கும் மேற்பட்ட அதிகாரங்களில் சொல்லியிருக்கின்றார். பிரிவாற்றாமையில் தொடங்கி 116வது அதிகாரம் பிரிவாற்றாமை. அந்த 116வது அதிகாரத்தில் தொடங்கி 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125 வரைக்கும் சொல்றார். அத்தனை அதிகாரத்திலும் இந்த பிரிவா கணவனை பிரிந்திருக்கின்ற மனைவிக்கு எப்படி மனநிலை இருக்கும் என்று அப்படி பேசுகின்றார். ஆக தலைவி தலைவனை மறக்க முடியவில்லை, மறக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், கனவிலும் மறக்கக்கூடாது என்பதை திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.